என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குல்ல. ஒவ்வொரு நாளையும் நாம் கடக்கிறதுக்குள்ள போதும் போதும் அப்படின்னு தோணுதில்ல. வாழ்க்கையே பெரிய போராட்டமாக இருக்குங்க. எல்லாத்துலேயும் தோல்வி அப்படின்னு நினச்சி கலங்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேங்க. உங்களால் உலகத்தையே ஜெயிக்க முடியும். என்ன நம்ப முடியலையா? நிச்சயமாக உங்களால் உலகத்தை ஜெயிக்க முடியும். எப்படிங்க ஜெயிக்கிறது? என் சொந்தக்காரங்க முன்னாடி கூட என்னால் தலை நிமிர்ந்து வாழ முடியலை. எல்லாத்துலேயும் தோல்வியை தான் அனுபவிச்சிட்ருக்கிறேன். யார் முன்னாடி எல்லாம் தலை நிமிர்ந்து வாழணும்னு நினச்சேனோ அவங்க முன்னாடி தாழ்ந்து தாழ்ந்து போயிட்டே இருக்கிறேன். எப்படிங்க என்னால் உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறீங்களா? நிச்சயமாக உங்களால் உலகத்தை ஜெயிக்க முடியும். பைபிளில் 1 யோவான் 5:5 இப்படி எழுதப்பட்டிருக்கு. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணுமா? அதுக்கு ஒரே ஒரு காரியம் செய்யுங்க. என்ன தெரியுமா? இயேசு என்கிற இரட்சகர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரே ஒரு கடவுளின் சொந்த குமாரன். அந்த குமாரனை நீங்கள் விசுவசித்து நம்பினால் நிச்சயமாக உங்களால் உலகத்தை ஜெயிக்க முடியும். நீங்கள் அவரை நம்பி இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று உங்கள் வாயால் அறிக்கையிட்டு, என் பாவங்களையெல்லாம் மன்னியும் இயேசுவே, நான் உங்களை நம்புகிறேன்ப்பா அப்படின்னு அவரை நோக்கி ஒரே ஒரு தடவை கூப்பிட்டு பாருங்களேன். அவரால் தாங்க முடியாதுங்க. உங்கள் கண்ணீரை பார்த்துட்டு உங்களை தாண்டி அவரால் கடந்து போக முடியாதுங்க. அவ்வளவு அன்பு தெரியுமா உங்கள் மேலே? இயேசு உங்கள் நேசிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, உங்ககிட்ட தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கி பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவருக்கு தேவை. அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சந்தோஷமாக வாழணும்னு தான் அவர் ஆசைப்படுறார். நீங்கள் எதுக்குங்க இனிமேல் துக்கத்தோடு இருக்கணும்? உங்கள் கண்ணீரை தொடச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக தவறு செஞ்சாங்களோ அவங்கள மனசார மன்னிச்சுக்கோங்க. கசப்பு இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. ஏன் தெரியுமா? சிலுவையில் அவர் தொங்கி கொண்டு இருக்கும்போது எவ்வளவு வலியையும் வேதனையும் அவர் அனுபவிச்சிருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். அதை விட வாங்க பெருசு நம்ம வலியும் வேதனையும். ஆனாலும் அவர் யாரையும் குற்றப்படுத்தலைங்க. என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னார். ஒரு குற்றமும் செய்யாத அவரே அப்படி சொன்னார்னா நாமெல்லாம் ஏமாத்துறோங்க. அதனால் யார் என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா, அவங்கள நான் மனசார மன்னிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு பெரிய மாற்றமும் ஆசீர்வாதமும் உங்களை தேடி வந்துட்டுருக்குது. நம்புங்க. வெகு சீக்கிரத்தில் நல்ல செய்திகள் உங்கள் காதுகளில் விழப்போகுது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இப்போவே அவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிற அவரை குறித்ததான எல்லாவித காரியங்களையும் கொண்ட வேதம்ங்கிற வேதாகமத்தை, பைபிளை வாசிக்க மறந்துடாதீங்க. God bless you.